அந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் அது ஒரு யூஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம தான் ரொம்ப பின்தங்கி இருக்கோம். யூதர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டாங்க தெரியுங்களா முன்னறிவிப்புகளில். ஒரு சாதாரண ஒரு முன்னறிவிப்பு எது, அவங்களுக்கு கிரேட்டர் இஸ்ரேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தானியேல் நபி எந்த காலகட்டத்தில் சொல்றாரு? துல்கர்னைனுடைய காலகட்டத்தில் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு மெசாயா வருவாரு, அந்த மெசாயா வந்தார்னா நீங்க முழு உலகத்தை ஆட்சி பண்ணுவீங்க. அந்த மெசாயாவுடைய தலைநகரம் எது? இஸ்ரேலு. இஸ்ரேலை தலைமையகமாக கொண்டு அந்த மெசாயா வருவாரு, நீங்க ஆட்சி பண்ணுவீங்கன்னு தானியேல் நபி பைபிள்ல சொல்றாரு. அந்த முன்னறிவிப்பை நம்பி 1940 இவன் போய் குடியேறான். யாரு? பனி இஸ்ராயீல். இவன் போறான், யூதர்கள் போறாங்க. இன்னைக்கு வந்து நாம போவோமா? அந்த தபரியா ஏரியா ரசூலா சொன்னாங்களா, முதல் கூட்டம் கடந்து போகும்போது தண்ணி இருந்துச்சுன்னு. அந்த முதல் கூட்டம் 1940 கிளம்பி போச்சு தபரியா ஏரியா தாண்டி. அது தாண்டி எங்க போனா டெல் அவிவ் போனா. இன்னைக்கு டெல் அவிவ் எப்படி இருக்கு? உலகத்திலே பயங்கரமான நகரம். அப்போ எப்படி இருந்துச்சு? மேப் எடுத்து பாருங்க. பாலைவனங்க. லண்டன்ல இருந்த சொத்தை வித்துட்டு அங்க போய் பாலைவனத்தில் அடிச்சிருக்கான். அல்லாஹ் சும்மா யாருக்கும் வெற்றி கொடுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. சோம்பேறிகளுக்கு கண்டிப்பா வெற்றி கொடுக்கவே மாட்டான். சுறுசுறுப்பா, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில போராடு, அதாவது உழைப்பவர்களுக்கு தான் அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். டெல் அவிவ்ங்கிறது ஒரு பாலைவனம். லண்டன்ல தன்னுடைய மெயின்ல இருக்கிற சொத்து இன்னைக்கு யாரா போகுமா? நீ உங்களுடைய ஊர்களை கற்பனை பண்ணீங்க. டவுன்ல பீக்ல இருக்கிற ஒரு இடத்த வித்து போட்டு அங்க ஒரு காடு இருக்கு, ராஜஸ்தான்ல ஒரு பாலைவனத்தில் இருக்கு, அந்த இடத்துல போய் நீங்க உட்காருங்க, அந்த இடத்த நீங்க பண்படுத்தி வளர்ச்சி டெவலப் பண்ணுங்க. அவன் போய் காசு போட்டு தான் வாங்கினான். அபகரிச்சதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் வாங்கும்போது என்ன பண்ணான்? பணம் கொடுத்து வாங்கினான். அந்த நிலங்களை இது பண்ணான். அந்த தபரி ஏரியை தண்ணி எடுத்தா விவசாயம் பண்ணான். அதனால தான் வத்திட்டு இருக்கு அந்த ஏரி. அது ஏரினா நம்மளுடைய அந்த குட்டி ஏரியெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு நீர் சப்ளை பண்ணக்கூடிய ஏரி அது. அப்போ அந்த ஏரியிலிருந்து தண்ணி எடுத்து தான் எல்லாமே என்ன பண்ணுறான்? டெவலப் பண்ணுறான். லண்டன்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து சொத்துக்கள் எல்லாம் விற்று அங்கே போய் செட்டில் ஆகணும். அது சும்மா கிடையாது. இந்த ஒரு அஜெண்டாவை நோக்கி, அந்த ஒரு லட்சியம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை நோக்கி அந்த முன்னறிவிப்புகள் என்ன பண்ணுது? அவங்கள வந்து கொண்டு போய் விடுது. இப்போ நமக்கும் இந்த முன்னறிவிப்புகள்லேருந்து நம்ம படிப்பினை எடுத்தோம்னா நாமளும் நம்மளுடைய தொலைஞ்சு போன அந்த லட்சியத்தை நோக்கி மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து அதை டிராவல் பண்ணி. இன்னொரு முக்கியமான ஒரு விமர்சனமும் பண்ணுறாங்க. என்னன்னா, இந்த மறுமையை பற்றி இந்த 2050 தஜ்ஜாலின் வருகை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தோம். அதில் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க, மறுமை நாள் வந்து எப்போ இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். அது வந்து நீங்கள் எப்படி இது கணிக்கலாம்? இது எப்படி நீங்கள் இப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம்? ஒரு 60 வருஷத்தில் நம்ம வர்றோம்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு 60 வருஷத்தில் எல்லாமே கேம் ஓவராக போகுது. இப்போ இந்த டைட்டில் அப்படி தானே வச்சிருக்கோம், இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம்ன்ட்டு. இப்போ இது வைக்கும்போதும் ஆரம்பத்தில் இது வச்ச டைட்டில் ஞாபகம் இருக்கா? 2015. அப்போ அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து பல இடங்களில் சொல்கிறான் மறுமை நாளை பற்றி. அது வந்து என்கிட்ட தான் அந்த ஞானம் இருக்குது நபியா, அது எப்போ வரும்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு 7ஆம் அத்தியாயத்தில் 187 எல்லாம் சொல்கிறான். அந்த இடத்துல எல்லாம் சொல்லும்போது இது பற்றிய ஞானம் இறைவனிடமே உள்ளதுங்கிறான். யுக முடிவு நேரம் வந்தே தீரும், ஒவ்வொருவரும் தமது உழைப்பின் கூலி கொடுக்கப்படுவதற்காக அதை நான் மறைத்து வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி 20ஆம் அத்தியாயத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்கிறான். மறைச்சு வச்சிருக்கிறேங்கிறான். இன்னொரு இடத்துல 7:187 எல்லாம் என்ன சொல்கிறான்? அது திடீரென தான் உங்களிடம் வரும் அப்படிங்கிறான். அப்படியே புகாரில் ஒரு ஹதீஸ் வரும், நம்ம அதையும் புரிஞ்சு வச்சிருப்போம். என்னன்னா, ஒரு கால்நடைக்கு வந்து தண்ணி புகட்டிட்டு இருப்பாரு. ஒரு கால்நடைகளுக்கு தண்ணி குடிக்க வச்சுட்டு இருப்பாரு. அதுக்குள்ள என்ன ஆயிரும்? மறுமை நாள் வந்துடும். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இப்படி வாயில கவலம் எடுத்துட்டு போவாரு. அதுக்குள்ள என்ன ஆயிரும்? மறுமை நாள் வந்துடும். ஒருத்தர் பால் கறந்துட்டு இருப்பாரு. அதுக்குள்ள என்ன ஆயிரும்? மறுமை நாள் வந்துடும். அப்போ திடீர்னு வரும், சொல்லாம கொள்ளாமல வரும். இப்போ நீங்க வந்து இப்படி ஆறாமரா இப்படி ஒரு செயல் திட்டம்லாம் போட்டுக்கிட்டு என்ன பைத்தியகாரத்தனமா என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே மறுமை நாள் திடீர்னுலாம் வராது. மறுமை நாள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எப்படிம்பாங்க சில பயான்களில் ஜும்மாக்கள்ல, வெள்ளிக்கிழமை தான் மறுமை நாள் வரும், வெள்ளிக்கிழமை என்னைக்கா இருந்தாலும் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அதில் நிறைய அவங்களுக்கு இது இருக்குது. பள்ளிவாசல் இருந்துட்டு பள்ளிவாசல் மட்டும் தப்பிச்சிருமா, அப்படியே அது வானத்துக்கு அப்படியே உயர்த்தப்பட்டுரும் ஒவ்வொரு பள்ளிவாசலும். அப்படி இப்படிலாம் உங்களுக்கு குழந்தைகள்லாம் நம்ம கேட்டது என்ன விஷயம்னா, ஆனால் குர்ஆன்ல ஹதீஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மறுமை நாள்லாம் திடீர்னுலாம் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் பாருங்கள், முஸ்லீமில் 5558வது ஹதீஸ். ஒரு முறை நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் மஸ்ஜித் நபவியில், சஹாபாக்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறீங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, மறுமை நாளை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம், உலக அழியக்கூடிய நாளை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் 10 அடையாளங்களை காணாத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை போடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? மறுமை நாளை பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, அது திடீர்னுலாம் வந்துடாது, 10 அடையாளங்கள் இருக்குது, அந்த அடையாளங்கள் வராத வரைக்கும் மறுமை நாள் வரவே வராதுங்கிறாங்க. இப்போ மறுமை நாள் திடீர்னு வரும்னு குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க? சில சம்பவங்கள் நடக்காமல் வராதுன்னு குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. அதே இன்னொரு ஹதீஸில் பாருங்கள், முஸ்லீம் இது திர்மிதியில் 2630, அபூதாவூதுல 4282வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாள் தான் மீதம் உள்ளது என்று இருந்தாலும், இந்த உலகம் அழிக்கப்படுறதுக்கு ஒரு நாள் தான் மீதி இருந்தது அப்படின்னாலும் அல்லாஹ் அதை நீட்டி விடுவான். அந்த நாளை அல்லாஹ் அப்படியே பெருசாக்கிடுவான். என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இந்த பூமியை நீதியை கொண்டு நிரப்புவார்.
அதற்கு முன் அது அநீதியை கொண்டு நிரம்பி இருக்கும். என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த பூமியில நீதியை நிலைநாட்டி காட்டுவாரு, அநியாயம் இருக்கிற அந்த பூமியை அழிச்சு நீதியை நிலைநாட்டக்கூடியதா மாத்துவாரு. இது நடக்கிற வரைக்கும் மறுமை நாள் வராது. ஒரு நாளே மீதி இருந்தாலும் சரி அல்ல அது இழுத்துருவாங்க. அப்போ மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இருக்கு, அதை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குழப்பத்தை நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா அந்த குர்ஆன்ல ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுவே நினைச்சுக்கிறோம். மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜா நம்ம பிரிக்கணும். புரியுங்களா? 3 ஸ்டேஜா பிரிக்கணும். அது குர்ஆன் 3 விதமான வார்த்தைகளும் பயன்படுத்துது. முதல் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா யௌமுல் ஆகிரா, இறுதி காலகட்டம். யௌமுங்கிறது காலத்தையும் குறிக்கும், ஒரு நாளையும் குறிக்கும். அது ஒரு லாங் பீரியட். யௌமுங்கிறது உலக எதை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், யௌமுல் ஆகிரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், இறுதி காலகட்டம். இது வந்து ஒரு ஸ்டேஜ். ரெண்டாவது ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உலகம் அழிக்கப்படுற நாள். அதை பத்தி குர்ஆன் சொல்லும்போது யௌமுஸ் ஸா அப்படிங்கிறது, சா அழிக்கப்படும் நாள். இது ஒரு நாள். மறுபடியும் எழுப்பப்படுற நாள் இருக்கு பாருங்க, அந்த நாளை பார்த்தீங்கன்னா அது வந்து கியாமா. கியாம்னா தொழுகைக்கு நிற்கிறது, எந்திரிச்சு நிற்கிறது. ஸோ 3மே தனித்தனியான விஷயங்கள். இப்போ இந்த 3க்குமே தனித்தனி அடையாளங்களும் இருக்கு. இந்த 3ஐ பற்றியுமே குர்ஆன் வந்து டிஃப்ரெண்டாக பேசுது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஸ்னத் அஹமதுல 4506வது ஹதீஸ், திருமீதியில 33 இந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் அழிக்கப்படுவதை பார்க்க விரும்புவர். தான் கண்ணால உலகம் அழிகிற அந்த நாளை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க 81, 82, 84 இந்த 3 சூறாக்களை ஓதட்டும் அப்படிங்கிறாங்க. அத்தக்வீர், இன்ஃபிதார், இன்ஷிகாக் இந்த 3 சூறாக்களை ஓதிங்க அப்படிங்கிறாங்க. இது எந்த நாளை குறிக்குது? அஸ்ஸா, அந்த உலகம் அழியக்கூடிய நாள் இருக்குல்ல, அதனுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுப்பப்படுற நாள் இருக்குல்ல, அதோடைய சிம்டம்ஸ், அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது தனி. அதை பார்த்தீங்கன்னா 75வது அத்தியாயம் இருக்கு பாருங்க, சூரா கியாமா. அந்த சூறால வந்து அல்லாஹ் வந்து டீட்டெயிலாக இது ஃபுல்லா இதையே பேசியிருப்பான். ஸோ யௌமுல் ஆகிராவை பொறுத்த வரைக்கும் நிறைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹும் குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடையாளங்கள்ல தான் ஈசா நபி திரும்ப வர்றது, யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த வெளிப்படுதல், அவர்கள் வந்து உயரங்களை அடைவது, இதுல தான் அந்த புகை மூட்டம், தஜ்ஜால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எதுக்குண்டான அடையாளங்கள்? இது எல்லாமே யௌமுல் ஆகிராவுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் யௌமுல் ஆகிரா வரும், அதற்கு அடுத்தது தான் யௌமுஸ் ஸா வரும், அதுக்கு அடுத்தது தான் என்ன வரும்? யௌமுல் கியாமா வரும். அப்ப இந்த யௌமுஸ் ஸா இருக்குல்ல, உலக அழிவு நாள், அதுதான் எப்போ வரும்னு தெரியாது. யௌமுல் ஆகிரா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கணிக்க முடியும், நாம இறுதியான காலகட்டத்தில் நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அடுத்தடுத்த நிகழ்வுகள் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது கணிக்க போறோம். இப்போ நாமளும் அதை தான் கணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த யௌமுல் ஆகிரா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து முடிஞ்சிடும். அது எப்போ முடியும்னா அல்லாஹ் அந்த 9:33 சொல்றான்ல, இந்த முழு உலகமும் வந்து இஸ்லாம்ங்கிற அந்த தீனை கொண்டு நான் வந்து ஜெயிக்க வச்சிருவேன்ட்டு. ஸோ அந்த முன்னறிவிப்பு நடந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? யௌமுல் ஆகிரா முடிஞ்சிடும். அதற்கப்புறம் இந்த பூமிக்கு இன்னொரு வரலாறு கிடையாது. அந்த காலகட்டத்தில் மறுபடியும் மனிதர்கள் என்ன ஆவாங்க? வழி தவற ஆரம்பிச்சிருவாங்க. கழுதைகளை போல் ரோட்ல விபச்சாரம் செய்யற அளவுக்கு வழி தவறி போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டும் பின்னாடி மனிதர்கள் அழிஞ்சு போவாங்க, அவங்க வழி தவறி போவாங்க. அப்ப அந்த மக்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் திடீர்னு வரும். ஏன்னா அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லவங்க வந்து அந்த ஒரு மென்மையான காற்று மூலமா அழிக்கப்பட்டுருவாங்க. அந்த பூமியில கெட்டவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் போது எப்போ வேணாலும் வரும். அந்த காலகட்டம் தான் திடீர்னு வருமே தவிர மற்றபடி இன்னைக்கு எல்லாம் வந்து மறுமை நாள் திடீர்னு எல்லாம் வராது. யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த முன்னறிப்பு இருக்கு இல்லையா, அது இவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சி. அதுவே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? கவனிக்காம நம்ம விட்டுருக்கிறோம். அது எப்படிங்க இது இவ்வளவு பெரிய அத்தாட்சின்னு சொல்றீங்க? நம்மளுடைய முன்னோர்கள் யாருமே கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வியை சொல்றாங்க. அதே தான் வந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போதும் நடக்க போகுது, தஜ்ஜால் வந்தாலும் அதே தான் நடக்க போகுது. அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த முன்னறிப்புகள்லாம் வந்து கணிச்சிக்கவே முடியாது. அந்த முன்னறிப்புகள்லாம் எப்படி கணிக்க முடியும் அப்படின்னா, சில வரலாற்றுல சில உதாரணங்கள் இருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் சத்தியத்தில் யார் இருந்தார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த முன்னறிப்புகளை வந்து உணர முடியும். இதே மாதிரி மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தா எப்படி அவர் அடையாளம் காண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த அடையாளங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? முன்னறிப்புகளை வச்சு ரொம்ப சிக்கலா இருக்கும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அவங்க நிறைய ஆராய்ச்சிகள், அவருடைய நெத்தி எப்படி இருக்கும், அவருடைய மூக்கு எப்படி இருக்கும், அவர் எவங்க எப்படி இப்போ என்ன எங்க இருப்பாரு, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு மிஷன் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன மிஷன் இருந்ததோ அதே மிஷன் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கும். இப்போ நமக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் காண வைக்கிறது எது தெரியுமா? அந்த மிஷன் தான். அந்த மிஷன்ல நீங்களும் ஒருவராக இருந்தா உங்களுக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் புரியும். இல்லைன்னு வச்சுங்க, ரசூல்லா வந்ததே நம்ம கோட்டை விட்டுருக்கோம். நம்ம வந்து எவ்வளவு பெரிய சாம்பியனுங்கிறது பாத்துங்க. நம்ம சாதாரண கோட்டையெல்லாம் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கத்தையே நம்ம தவற விட்டுருக்கோம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர நோக்கத்தையே நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க போறோம். ஸோ இனி வந்து நம்ம கரெக்டாக குர்ஆனை ஸ்டடி பண்ணணும். சாதாரணம் இல்லை. அல்லாஹ் நல்லா புரிஞ்சுங்க. இந்த முன்னறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கலாம். நல்லவர்கள் மட்டும்தான் எடுத்து பயனடைஞ்சிக்கணும், கெட்டவர்களுக்கு அது யூஸே ஆகக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. அவன் தொழுதாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி, கெட்டவன் வந்து நல்ல டீம்ல வந்துடக்கூடாது, இவனுக்கு சொர்க்கத்துடைய பாக்கியங்கள் கிடைச்சிடக்கூடாது, அதை ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. ஏன்னா சில உதாரணங்கள் பின்னாடி நான் காட்டுவேன், அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதே மாதிரி தஜ்ஜாலையும் வந்து புரிஞ்சுங்க. தஜ்ஜாலை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
தஜ்ஜால் ஒரு சிஸ்டம் நீங்க ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்க, அந்த சிஸ்டத்தை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த சிஸ்டத்தை நீங்க வெறுக்கக்கூடியவர்களா இருந்தா மட்டும்தான் தஜ்ஜாலை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அவன் ஒத்த கண்ணு இருப்பான், நெத்தியில காசுறான், எல்லாம் ஒன்றும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அது சிஸ்டத்துக்கிட்டே நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தஜ்ஜால் வந்தாலும் நீங்க தோக்கத்தான் போய். வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள் வந்து ஒரு வேடிக்கை விளையாட்டு கிடையாது. அதில் வந்து நம்முடைய சொர்க்க நரகத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனால் வந்து அது நமக்கு யூஸ் ஆக போகுது. வெறும் வேடிக்கை பார்க்க போகிறோம்ல, அதில் நமக்கும் ரோல் இருக்குது. அந்த அடையாளங்கள்லாம் நம்முடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதா விஷயம். இப்போ இந்த மறுமை நாளுடைய முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான மேட்ரு, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த யாஜூஜ் மஜூஜ் சப்ஜெக்டே எடுத்துங்க, சில டீட்டெயில்கள் நம்ம நிறைய சொல்லாம விட்டுருப்போம். உதாரணத்துக்கு சைனாக்காரர்களை பற்றி நம்ம அதிகமாக பேசலை, சைனா ஜப்பான் இவங்களுடைய பங்களிப்பெல்லாம் என்ன அது பேசலை. அப்புறம் இந்த அம்புகளை வந்து எங்கே எரிப்பாங்கன்னு இருக்கு, அது என்ன மெட்டீரியல் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. மறுமை நாளுடைய முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதுன்ட்டு இல்லை, டோட்டலாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் குத்து மதிப்பாக தான் ரசூலா சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்ல முடியும். எப்படின்னா, இந்த பத்ரு போர் நடந்தது இல்லையா, பத்ரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க வந்து மக்காவுக்கு உம்ரா செய்யறதுக்கு போகிறாங்க. இது புகாரில் பார்த்தீங்கன்னா 3950 ஹதீஸில் இது பார்க்கலாம். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் போய் தவாஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து யார் நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களில் உமையா இப்னு கலஃபுங்கிறவன் வந்து ஒரு நண்பர். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கூட்டிகிட்டு போகிறான், வாங்க நான் வந்து உங்களுக்கு, ஏன்னா சென்சிட்டிவான விஷயம் நேரம், மக்கா மதீனாலேருந்து வந்திருக்காரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் மதீனாலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காருன்னா மக்காவாசிகளுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வரும். அப்போ கூட்டிகிட்டு வர்றாரு, கூட்டிகிட்டு வரும் இந்த பாடி கார்டு மாதிரி இவரே கூட வர்றாரு. அப்போ அபூ ஜஹல் வழியில் நிற்கிறான், நின்றுட்டு சொல்கிறான், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் மதீனாலேருந்து இங்கே வந்து நீ தைரியமாக ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு இருக்கிற, அங்கே வந்து நீ முகமதுக்கு வந்து நீ சப்போர்ட் வர நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இவர் தான் முக்கியமான லீடர், சாத் பின் முஆத் தான் இவர் கஜ்ரஜ் கூட்டத்துடைய தலைவர்னு நினைக்கிறேன். அப்போ இவர் வந்து என்ன தைரியம் இருந்தால் இப்படி நீ பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் ஏரியாவை தாண்டி வியாபாரத்துக்கு போகிறீங்க, இவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்கள் ஏரியாவை தாண்டி நீங்கள் வியாபாரத்துக்கு போவீங்க, என்னை தடுத்து பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு காட்டுறேன், இது பெருசா என்னை உம்ரா செய்கிறது தடுக்கிறத விட உன் வியாபார கூட்டத்தை நான் தடுத்துருவேன், அது ரொம்ப பெருசாக இருக்கும் உனக்கு அப்படிங்கிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான், கூட இருக்கிற அந்த உமையங்கிறவன் தலைவரை பார்த்து, அபுல் ஹக்கமை பார்த்து, சத்தம் போட்டு பேசாத, மரியாதை இல்லாமல் இப்படி பேசாதன்னு சொல்லி சாத் பின் முஆத் அவனை பார்த்து சொல்கிறான். சொன்ன உடனே சாத் பின் முஆத் சொல்கிறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் வர, நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம், உன்னை தான் ரசூலுல்லாஹ் கொல்வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, அதனால் கம்முன்னு இருந்துவா, நீ இந்த பிரச்சனையில் வராதுங்கிறாங்க. இதை சொன்ன உடனே அவனுக்கு பயம் வந்துடுது. அவன் திருப்பி கேட்குறான், ரசூலுல்லாஹ் என்னை கொல்லுவாங்களா, எங்கே அப்படிங்கிறான். அவர் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ முன்னறிவிப்பு இப்படி தான் இருக்கும். பத்ரு போர் நடக்கும்னு சாத் பின் முஆத் எனக்கு தெரியாது, எங்கே வச்சு இவன் கொல்லப்படுவாங்கிறதும் அவருக்கு தெரியாது. ஏன்னா இது ஹிக்மத். அதே மாதிரி இப்போ முன்னறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நீ பின்னாடி வரும், நம்ம சொல்லுவோம் நிறைய விஷயங்கள், அது அந்த பெரிய அடையாளங்கள், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிறது, அதெல்லாம் இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸ்கள் அது கொண்டு வரும்போது நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். அதனால சொல்கிறேன், கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. நான் எவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேனோ அவ்வளோதான் டீட்டெயில். அதை தாண்டி டீட்டெயிலாம் வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஃபுல்லாலாம் காட்ட மாட்டான், காமிச்சா அவன் உஷாராயிருவான், யாருக்கு பிரச்சனையோ அவன் உஷாராயிருவான். இப்போ இந்த இடத்துல சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, இவர் போய் பேச மாட்டார், யார், சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டிருந்தாருன்னா ஃப்ரெண்டு வேற சொல்லி தான் ஆகணும், இந்த மாதிரி பத்ருக்கு தான் நடக்கும், பத்ருக்கு அவன் வருவானா, எங்கே வேணாலும் வருவான், பத்ருக்கு வரமாட்டான். ஒரு குத்து மதிப்பாக தெரியும் கொல்ல போகிறாங்கன்ட்டு, எங்கன்னு தெரியல, அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், எப்போன்னு தெரியல, அதை யார் கையில் அப்படிங்கிறது தெரியல, அதனால் அவன் என்ன பண்ணுறான், வர்றான், இந்த ஸ்பாட்டுக்கு வரான். முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடைக்காது. இது ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட பேசியிருக்கிறார்ல, அந்த பேசின அந்த சம்பவம் ஹதீஸா நமக்கு கிடைச்சிருக்கா, இல்லை. அதே இந்த சம்பவம் அபூ ஜஹல் மட்டும் குறுக்க வராமல் இருந்தால் இதுவும் கிடைச்சிருக்காது. அபூ ஜஹல் வாயை விட்டு இவரும் நடுவில் பேசி வந்திருந்ததுனால என்ன ஆயிருக்கும், இதுவும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரு, அது ரொம்ப அக்யூரேட்டாலாம் பார்க்கவே முடியாது, மேலோட்டமாக இருக்கும், ஒரு கலங்களாக இருக்கும். அந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸில் கூட வரும்ல, பின்னாடி வரக்கூடிய நேர்வழி எப்படி இருக்குன்னா கலங்களாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ கலங்களாக தான் இருக்கும், தெளிவாலாம் வந்து நமக்கு வந்து எரிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை வந்து இம்ரான் ஹுசைன் இருக்கார் இல்லையா, இன்னைய தேதிக்கு முன்னறிவிப்புகள் சப்ஜெக்டில் உலகத்திலேயே சிறந்த ஆலிம் யார் அப்படின்னா அவர் தான். நிறைய தவறாகவும் சொல்லுவார், ஏன்னா இதுதான் சொல்கிறேன் இல்லைங்க, இதில் சொல்லித்தான் ஆகும். இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஒரு சில விஷயங்கள் நான் பேசினேன், அது ஃபுல்லாக இப்போ மாற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது 2 வருஷம் கழித்து மாற்றி தான் பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த நிகழ்வுகள் மாற மாற நமக்கு என்ன ஆயிரும், நம்மளுடைய ஸ்டாண்டும் மாறிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு முன்னறிப்படுத்துங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து 3ஆவதாக ஒரு எதிரியுடன் சண்டை போடுவீங்க அப்படின்னா. ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அந்த 90s கல்ஃப் வார் நடக்கும்போது ஈராக் தான் அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மாற்றிக்கிட்டாங்க. இப்போ கடைசியாக இப்போ மாற்றிட்டு என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவும் ரோமர்களும் நீங்களும் சேர்ந்துன்னா என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவும் இவர்களும் சேர்ந்து, யார், சவுதியும் சேர்ந்து யார் கூட சண்டை போடுதோ அவங்க தான் எதிரி. இப்போ ஈரானை சொல்லிட்டு இருக்காங்க சலஃபி ஆலிம்கள். அப்போ அது பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலும் வந்து இதில் என்ன இருக்குது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து நாம் வந்து ஒரு இன்னொரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா வந்து இவர் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா,
அவ்வளு ஜமான் ஆகிரு ஜமான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து ஒரு சொல்றாரு. இதை வந்து ஒரு தனி கிளாஸ் அவர் நடத்துறாரு. இஸ்லாமிக் எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா யூடியூப்ல கூட எஸ்கட்டாலஜின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு. இது என்ன சொல்றாருன்னா, வரலாற்றுடைய முன்னாடி எப்படி நடந்துச்சோ அதே சம்பவங்கள் தான் திரும்பி நடக்கும் அப்படிங்கிற. அது உண்மைதான். ஏன்னா குரான்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த யூசுப் சூராவுடைய அந்த சம்பவங்கள் தான் ரசூலுடைய வாழ்க்கையிலே நடந்துச்சு. இது மாதிரி தான் நிறைய ஒற்றுமைகள் வந்து இருக்கு. வரலாற்றுல முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எப்படி அமைஞ்சதோ அதே மாதிரி தான் பின்னாடி என்ன இருக்க போகுது, பின்னாடிய காலகட்டமும் அப்படிதான் இருக்க போகுது. அது அல்லாஹ் குரான்லயே நமக்கு வந்து ஒரு க்ளூவா கொடுக்குறான். என்ன சொல்றான், அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்குது அப்படிங்கிறான். 12வது அத்தியாயத்துல 111 அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அதிலே இன்னொரு டீடைல் என்ன அல்லாஹ் சொல்றான்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் இது விவரித்து காட்டுவதாகவும் நம்பிக்கை கொண்ட சமூகத்தாருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இது இருக்கு. இந்த வரலாறுகள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறான். ஏன்னா இவங்க வந்து சும்மா கிடையாது. அந்த காலத்துல வழிகட்டில் இருந்தான்ல அவனும் இந்த காலத்துல வழிகட்டில் இருக்கிறான்ல அவனும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறான். அப்போ அதனால இவன் என்ன பண்ணுவாங்கிற மூவு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை பத்தி பாத்தீங்கன்னா குரான்ல அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியே தான் கூறினார்கள், வழிகட்ட இந்த மக்களின் மனநிலை எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இது பக்ரால வருது. நம்பர் நோட் பண்ண மாட்டான், இதுல வந்து இருக்கு. அப்போ இந்த ஒரு பிராக்டிஸ் வந்து நாம பண்ணிக்கணும். என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்த முன்னறிவிப்புகள்ல முன்னோர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அப்ப அந்த ட்ரைனிங் கொஞ்சம் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, பின்னாடி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த முன்னறிவிப்புகள் வரும்போது நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுங்க, என்னன்னா புதிய புதிய பிரச்சனைகள் வரும்போது நாமளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த ஆதம் நபியுடைய சம்பவம் குரான்ல வந்து அல்லாஹ் சொல்றான், ஆதம் நபி கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டான், இப்லீஸ் வந்து அவரை ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது ஒரு சம்பவம். இது வந்து என்னது, நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும்போது ஒரு மேட்டர் வந்து சொல்றான். எப்படி சொல்றான்னா, ஆதமின் மக்களே, எவ்வாறு ஷைத்தான் உங்கள் தாய் தந்தையரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ, எப்படி உங்க அம்மா அப்பாவை சைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ, மேலும் அவர்களுடைய வெட்கஸ்தலங்களை பரஸ்பரம் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆடைகளை களைந்தானோ, எப்படி அவங்களை வெளியேற்றினானோ, எப்படி அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டினானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவ்வாறு மீண்டும் உங்களை அவன் குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனும் அவனுடைய நண்பர்களும் நீங்கள் பார்க்காத வகையில் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயத்தில் 27 சொல்றான். இப்போ சொல்றான், மறுபடியும் இது மாதிரி நடந்துக்காம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மறுபடியும் இது மாதிரி நடக்க போதா, மறுபடியும் நம்மளெல்லாம் ஒரு செட்டை கூட்டு போய் நம்மளையும் நம்மளுடைய வைஃபையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டு இந்த மரத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி இந்த எக்ஸாம் இருக்குமா மறுபடியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், மறுபடியும் இதே மாதிரி நடந்துடாம பாத்துங்க. அப்போ மறுபடியும் இது மாதிரி நடக்காம பாத்துங்கன்னா என்ன அர்த்தம், இல்லை இதே சம்பவம் திரும்பி நடக்காது. அவன் இந்த ஸ்டைல ஏமாத்த போறான், நம்மள பழத்தை சாப்பிடுங்கன்ட்டு. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஷைத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நன்மையை சொல்லி ஏமாத்திருக்கான். என்ன சொல்லிக்கிறான், நீங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா மலக்குகளா மாறிடுவீங்க, எந்நேரமும் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருப்பீங்க, அல்லாவை துதித்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மாத்திருக்கான். அப்போ விஷயம் என்னன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான், அவ்வாறு மீண்டும் ஏமாத்திடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம், அது மாதிரியே வேற ஆங்கிள் வந்து ஏமாத்துவான். ஸோ அப்டேட்ல இருக்கணும். நாம வந்து மாத்தி யோசிக்கணும். ஷைத்தானும் மாத்தி தான் யோசிப்பான். இவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தஜ்ஜால் வந்தா நேரடியா தஜ்ஜால் சொல்லுவான், தஜ்ஜால் வந்து இப்படிமா என்னை வணங்குங்கள் அப்படிமா, நாங்க முடியாதுன்றோம். நான் கேட்குற தாயத்து கட்டுறேன், ஜும்மா தொழுகிறவங்க கூட போக மாட்டான். தஜ்ஜால் பின்னாடி ஒருத்தன் மனுஷ உருவத்தில் ஒருத்தன் வந்து நான் இறைவன் சொன்னான், மனித உருவத்தில் இருக்கிறவன் எவனா முஸ்லீம் ஏற்றுக்குவானா? முட்டாள் கூட என்ன விளங்கி வச்சிருக்கான், இவன் இன்னும் வேற மாதிரி விளங்கி வச்சிருக்கான். மனிதன் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு விளங்கி வச்சிருக்கான். உருவம் இல்லை, அவன் வந்து பூமிக்கு வரமாட்டான். ஏதோ ஒரு சாமியாரை பார்த்து முஸ்லீம் அல்லான்னு நம்புவானா? ஒரு சாமியாரை பார்த்து அவன் என்னதான் மாயமந்திரம் செய்யட்டும் அவுளியான்னு தான் நம்புவான். அவருக்கு ஆற்றல் இருக்குன்னு வேணா நம்புவானே தவிர நான் தான் இறைவன் எவனா நம்புவானா? மடப்பையன் கூட நம்ப மாட்டான். இவ்வளவு மொக்கையாவா இருக்கும் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. நபிமார்கள்லாம் பயந்து போய் இதுக்காக பயப்படுவாங்களா? ஸோ விஷயம் என்னன்னா வேற மாதிரி இருக்கும். அப்போ வரலாற்றிலையும் பாருங்க, நிறைய விஷயங்கள் இப்படிதான் இருந்திருக்கு. இப்படிதான் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க தவறி போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சோதனை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் மிகப்பெரிய ஒரு சோதனை. ஏன்னா இந்த உம்மத்துடைய அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னி வரைக்கும் இந்த உம்மத்துடைய பிரச்சனை மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சரியாக நீங்க விளங்கலை அப்படின்னா, அவர்கிட்ட நீங்க சரியா பாடம் கத்துக்கல அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துக்க முடியாமலே போயிடும். இன்னும் சொல்ல போனா குர்ஆனுடைய கல்விக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, இவர் உங்களுக்கு குர்ஆனை கத்து கொடுப்பார், விளங்க வைப்பாருன்ட்டு. அப்ப அவருடைய அந்த செயல்பாடுகளை நம்ம சரியா புரிஞ்சுக்காதனால தான் இன்னைக்கு என்ன இருக்கும், ஷியா சுன்னி பிரச்சனை. இந்த ஷியா சுன்னி பிரச்சனை இருக்க போய் தான் வெள்ளக்காரர்கள் நம்மளை வந்து ஆட்சி பண்ணி Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu